ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वति देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பல்வேறு கீதங்கள் இருக்கின்றன. கீதம்னா பாட்டு, கீதை. நம்ம எல்லாருக்கும் பிரபலமான கீதை நம்ம எல்லாரும் அறிந்து கொண்டிருந்த நம்ம எல்லாருக்கும் பிரபலமான கீதை பகவத்கீதை. அது இல்லாம நிறைய கீதைகள்லாம் இருக்கு. அஷ்டவக்ர கீதை, ருத்ர கீதா, கோபியா கீதம், அப்புறம் கீத கோவிந்தம், அப்புறம் ஹம்ச கீதா, அப்புறம் உத்தவ கீதா. இந்த மாதிரி நிறைய கீதை. இந்த கீதைகள் எல்லாமே, இந்த பாடல்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களுடைய மகிமைகள், பகவானுடைய தெய்வீக லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை பறைசாற்றுகின்றன. பகவத்கீதையில பகவானே அவரது புகழை ரொம்ப அழகா எடுத்து உரைக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற கீதைகள்ல பகவானை பற்றிய பல்வேறு தெய்வீகமான குணாதிசயங்கள், பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவரது மகிமைகள், அவருக்கும் அவரது பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இந்த கீதைகள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ஸ்பெஷல். அதுல குறிப்பா ஹரே கிருஷ்ணா, அதுல குறிப்பா ருத்ர கீதை, சிவபெருமான் பாடிய பாடல், ரொம்ப அழகான பாடல்கள். இன்றைய வகுப்புல ருத்ர கீதை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருது, என்ன தெரிஞ்சுக்க போறோம், சிவபெருமான் என்ன பாட்டு பாடுறாரு, யாரை குறிச்சு பாடுறாரு, எதுக்காக பாடுறாரு, இந்த ருத்ர கீதையோட நோக்கம் என்ன, ருத்ர கீதம் சிவபெருமான் யார் இடத்துல பாடினாரு, எதற்காக பாடினார், என்ன நோக்கத்துக்காக பாடினார், இந்த பாடலில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான தத்துவார்த்தங்கள் என்ன. ரொம்ப அழகான வர்ணனை. பிரச்சேதர்கள் சொல்லி ராஜகுமாரர்கள், பிரச்சேதர் சொல்லக்கூடிய ராஜகுமாரர்கள். இவங்க யாருன்னா பிராச்சினா பர்கிசத்துங்கிற ராஜா. பிராச்சினா பர்கிசத் ராஜாவுடைய அழகான புத்திரர்கள். பிராச்சினா பர்கிசத் ராஜா நாரத முனிவருடைய அனுகிரகத்தினால அவரு பக்தி தொண்டை ஏற்றுண்டு தூய பக்தராவர். அவர் நாரத முனிவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பலநோக்கு செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாவர். நிறைய யாகங்கள் செய்து அந்த யாகத்துல பல்வேறு யாகங்கள் பண்ணி அந்த யாகத்துல தேவதைகளை திருப்திப்படுத்தணும், நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கணும், மேல் உலகத்துக்கு போகணும், சொர்க்கலோக வசதிகளை அனுபவிக்கணும். இந்த மாதிரி வேதத்துல கர்மகாண்ட பகுதியில சொல்லியிருக்கிற புண்ணிய கர்மாக்களை செய்யக்கூடிய ஒரு புண்ணிய புருஷனா இருந்தாரு பிராச்சீனா பரிசத் ராஜா. பாவம் அவருக்கு தெரியல வேதங்களுடைய நோக்கம் என்ன. வேதங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வேதம் ஒரு சமுத்திரம் மாதிரி, வேதங்கள்லாம் ஒரு கடல் மாதிரி. சமுத்திரத்துல பாருங்க நிறைய இருக்கும். சிப்பி இருக்கும், சிப்பிக்குள்ள முத்து இருக்கும், திமிங்கலங்கள் இருக்கும், பல வகையான மீன்கள் இருக்கும், சுறா மீன் இருக்கும், அப்புறம் கடல் பாசி, நிறைய உப்பு கிடைக்கும், பல பொருட்கள், கடல்ல இருந்து பல்வேறு பொருட்கள் கிடைக்கும். அப்போ இந்த சமுத்திரத்துக்கு போறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைக்காக போவாங்க. சிலர் கடல்ல போய் உப்பு எடுத்துட்டு வருவாங்க, சிலர் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, சிலர் கடல்ல போய்
காத்து வாங்கிட்டு வருவாங்க. கடல் கரையில போய் ஒன்றிலன்னா உட்காந்து காத்து வாங்கிட்டு வருவாங்க. அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடுவாங்க. அங்க கடல் தண்ணியில கால் நனைச்சு விளையாடுவாங்க. அப்புறம் கடலோர கரையில உட்காந்துட்டு சுண்டல் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் கடல் அலைய சோகமா இருக்கிறவங்க, வாழ்க்கையில ரொம்ப சோகமா விரக்தி அடைஞ்சவங்க, கடல் கரையில போய் உட்காந்துட்டு அந்த அலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பல நோக்கத்துக்காக கடலுக்கு போவாங்க. சிலர் கடல் அலைய வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் விளையாடுவாங்க. ஒரு சிலர் தான், சிறு சதமானம் இருக்கிறவங்க தான் கடல்ல போய் முத்தெடுக்கிறதுக்காக போவாங்க. எல்லாரும் போய் கடல்ல முத்தெடுக்கிறது இல்ல. கடல்ல போய் அவங்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு உயர்ந்தது அல்ல. ஒரு உப்போ, மீனோ இதெல்லாம் உயர்ந்தது இல்ல. அந்த கடல்ல இருக்கிறது விலை உயர்ந்தது முத்து. அந்த முத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி வேதங்கள்ல நிறைய சொல்லியிருக்கு. இந்த யாகம் பண்ணி இந்த தேவரை வழிபடலாம். இந்த பூஜை செய்யலாம். இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும். இந்த தேவதை வழிபட்டா ஆயுள் ஆரோக்கியமா இருக்கும். இந்த தேவதை வழிபட்டா அழகான மனைவி கிடைப்பா. இந்த தேவதை வழிபட்டா அழகான கணவர் கிடைப்பாரு. இந்த யாகம் பண்ண இந்த பலன், அந்த யாகம் பண்ண அந்த பலன், இந்த பூஜை இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா வேதத்தின் குறிக்கோள் என்னன்னா பகவான் கிருஷ்ணர் தான். இதுதான் பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயம் 15ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். வேதைஷ சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால வேதத்துடைய மையம் வந்து கிருஷ்ணா. ஆனா துரதிருஷ்டவசமா சிலர் வந்து அதை மறந்து போயிரு. பெரும்பாலான மக்கள் வேதத்தின் கொள்கை வேதத்தின் நோக்கம் வந்து கிருஷ்ணா, கிருஷ்ணரை அடைவதுதான். வேதத்தின் நோக்கமே கிருஷ்ணரை அடைவதுதான். அவருக்கு அவருக்கு பக்தி தொண்டு செய்வதுதான். ஆனா இது எல்லாரும் மறந்து போயிட்டோம். அப்ப இது எப்படி ஞாபகம் வரும்? நாரதரை போன்ற ஒரு தூய பக்தர், பிரபுபாதரை போன்ற ஒரு தூய பக்தர் நம்ம வாழ்க்கையில வரும்போதுதான், அடடா வேதங்கள்ல இவரை பத்தியா சொல்லியிருக்கு, வேதங்கள்ல கிருஷ்ணரை பத்தியா சொல்லியிருக்கு, வேதங்கள்ல கிருஷ்ணரைத்தான் வழிபடணும்னு சொல்லியிருக்கா, இதுதான் உயர்ந்த நோக்கமா, இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அப்படிதான் பிராச்சீனா பரிகத் ராஜாவுக்கும் ஆயிடுச்சு. பிராச்சீனா பரிகத் ராஜா நிறைய புண்ணிய கர்மாக்களை செய்யறாரு, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றாரு. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டார். அப்போ அந்த புண்ணிய புருஷன், ரொம்ப நல்ல ஆத்மாவுக்கு அவருடைய புண்ணிய பலத்தினால, அவருடைய பாக்கியத்தினால, பகவானுடைய அருளால அவர் வந்து நாரத முனிவரை சந்திக்கிறார். அப்ப நாரத முனிவர் என்ன பண்ணாரு? இந்த ராஜா வந்து வெறும் புண்ணிய கர்மாக்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பெரும் புண்ணிய கர்மாக்களை மட்டும் செஞ்சா பத்தாது. இந்த புண்ணிய கர்மா வச்சு பகவான்கிட்ட போக முடியாது. பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியாது. மீண்டும் உயர்ந்த பிறப்பு எடுக்கலாம். சொர்க்கத்துல போய் தேவராஜன் இந்திரனுடைய பதவி அடையலாம். சொர்க்கலோக வசதிகளை அனுபவிக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனா இது நிரந்தரம் இல்லையே. பகவான் நித்தியமானவர். பகவானுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. பக்தி தொண்டு நித்தியமானது. ஜீவாத்மா நாமளும் நித்தியமானவர். பகவான் சனாதனா, பகவானுடைய தாமம் சனாதனா, உயிர்வாளிகள ஜீவாத்மா நாமும் சனாதனா, பகவானுக்கு நமக்குள்ள உறவு பக்தி தொண்டும் சனாதனா. 4 சனாதனா. பகவான் சனாதனா, பகவானுடைய ஆன்மீக உலகம் சனாதனா, உயிர்வாளிகளாகிய நாம சனாதனா, நமக்கும் பகவானுக்குள்ள உறவு சனாதனர் நித்தியமானது. ஆனா அதை மறந்து போயிட்டு, அந்த மாதிரிதான் பிராச்சீனா பரிகத் ராஜாவும் மறந்து போயிட்டாரு. அப்ப நாரதருடைய கருணையால, நாரதர் வந்து தன் காரணமற்ற கருணையால பிராச்சீனா பரிகத் ராஜாவுக்கு புரஞ்சன ராஜாவுடைய கதையை சொன்னார். அது ஒரு பெரிய கதை, புரஞ்சனுடைய கதை. அந்த கதையை கேட்டுட்டு வரும்போதுதான் புரிஞ்சுது பிராச்சீனா பரிகத் ராஜாவுக்கு, இந்த நாரத முனிவர் என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கே, நான் தான் ஒருவேளை அந்த புரஞ்சனா இருப்பனும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, நாரதர் வந்து என்னைத்தான் மறைமுகமா சொல்றாரு. அப்புறம் நாரதருடைய தாமரை திருவடிகளை சரணடைஞ்சாரு. அவரும் பகவானுடைய தூய பக்தரான நாரதர் மாதிரி ஒரு தூய பக்தருடைய கருணையினால பிராச்சீனா பரிகத் ராஜாவும் தூய பக்தரான. அப்புறம் அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு நிறைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை வந்து தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு அனுப்புறாரு. அந்த காலத்துல மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள குழந்தைகளை வந்து குழந்தை பிறந்தோடனே சிறு வயதிலேயே குருகுலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க, காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. காட்டுல போய் குருகுலத்துல தங்கி பிரம்மச்சரிய ஆசிரமம், பிரம்மச்சாரியே குருகுலே வாசான் குரோரிதம்
தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன. பிரம்மச்சரிய வாழ்க்கைன்னா தப வாழ்க்கை. அந்த ராஜாவுடைய புத்திரனா இருந்தாலும், ராஜபுத்திரன் ராஜகுமாரன் இளவரசன், அவன் போய் என்ன பண்ணுவான் முதல்ல? குருகுலத்துல ஆன்மீக குரு அவர்தான் தந்தை, குரு பத்னி தான் தாய். அவங்க 2 பேருக்கும் பணிவிடை செய்து அவங்க கிட்ட இருந்து கல்வி கேள்விகள் எல்லாம் கற்று சாஸ்திரம் எல்லாம் கற்றுக்கொண்டு பெரும் பண்டிதன் அவர். அப்போ அந்த ராஜகுமாரனுக்கு தக்க பயிற்சி அளிச்சதுனால அவன் திரும்ப ராஜ்யத்துக்கு வந்தாலும் அவங்க அப்பா ஓய்வு பெறுவார். அப்பா என்ன பண்ணுவாரு? பையன் வந்து குருகுலத்துல போய் படிச்சுட்டு திரும்ப ராஜ்யத்துக்கு வரும்போது ராஜ்யத்தை அவர் கையில கொடுத்துட்டு இவர் காட்டுக்கு போயிடுவார். இதுதான் வேதகால வாழ்க்கை. ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது, பௌதிக விஷயங்கள பற்றுதல் கிடையாது, புலன்ப விஷயத்துல பற்றுதல் கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை அடைவது, பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை அடைவது. சரி, என்னாச்சு? பிராச்சீனா பர்கித் ராஜா இந்த குழந்தைகளை தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு அமிச்சார். இந்த குழந்தைங்க பிரச்சேதர்கள், இந்த குழந்தைகளுக்கு பேர் பிரச்சேதர்கள். பிரச்சேதர்கள் என்ன பண்ணாங்க? காட்டுல தவம் செய்யறதுக்காக போனாங்க. அப்படியே காட்டு வழியா நடந்து நடந்து போனா ஒரு அழகான ரம்யமான அற்புதமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த குளம் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த காடு வந்து திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு. நல்ல பச்சை பச்சைன்னு பசுமையான மரங்கள், அருவிகள், பலவிதமான பறவைகள், கூப்பு, சக்கரவாகம் மாதிரி, மயில், கிளிகள், பல வகையான பறவைகள், அன்ன பறவைகள், நல்ல அழகழகான தாமரை குளங்கள். தபம் செய்யறதுக்கு அவ்வளவு அற்புதமான இடமா இருக்கு. ரொம்ப சாத்விகமா இருக்கு. அழகான ஒரு இடம். அப்படியே அங்க போய் உட்கார்ந்து அவங்க பகவானை தியானம் செய்ய போனாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் முன்னாடி ஒரு அழகான நபர் தோன்றுகிறார். பொன்னிறத்துல நிறம், பொன்னிறத்துல மேனி. அவரை வந்து சிவனடியார்கள்லாம் பொன்னார் மேனியனே புலி தோலை அசைக்கி சைத்து பொன்னார் மேனியனே. அப்படியே பொன்னிறத்துல இருக்கார் சிவபெருமான். நல்ல தாமரை போல காது வரை நீண்ட கண்கள். அப்படியே பொன்னிறத்துல இருக்காரு. புலித்தோலை ஆடையா அணிஞ்சிருக்காரு. கையில ஒரு சூலம், அப்புறம் அது உடுக்க, அப்படியே அழகான ஜடாமுடி, அதுல ஒரு பிறை சந்திரன், அது மேல வந்து கங்கா தீர்த்தம். அப்படி ஒரு தேஜஸா இருக்கு. சிவபெருமான பார்த்த உடனே இந்த பிரச்சேதர்கள் எழுந்து அப்படி சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ண. பிரச்சேதர்களை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றாரு, ஓ பிரச்சேதர்களே, நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நானே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பிரச்சேதர்கள் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தியானம் செய்யறதுக்காக காட்டுக்கு போனாங்க. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தியானம் செய்ய வந்த பக்தர்களை சிவபெருமான் நேரடியா சென்று ஆசீர்வதிக்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு சிவபெருமானுடைய கருணை கிடைத்து விடாதா? அவருடைய கடைக்கண் பார்வை நம்மேல் விழாதா? அவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் நமக்கு அனுகிரகம் தர மாட்டாருன்னு தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் தவம் பண்றாங்க, நிறைய பேர் விரதம் இருக்காங்க, நிறைய பேர் வந்து கோயில்ல போய் விழுந்து விழுந்து பிரார்த்தனை செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, என்னெல்லாம பண்றாங்க. சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற, குறிப்பா அசுரங்கள்லாம் கடுமையா தவம் செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராவணனும் கடும் தவம் செய்தார் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட வேண்டும். அதே மாதிரி பானாசுரன், இந்த மாதிரி நிறைய அசுரர்கள், இவங்கெல்லாம் கடும் தவம் இருக்காங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும். ஆனா அவரு பகவானது பக்தர்களை தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். தன்னை அடைய வேண்டும் அல்லது தன் மூலம் வரங்கள் பெற வேண்டும், தன் மூலம் வரங்கள் பெற வேண்டும் என்று தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறவங்களை விட்டுட்டு பகவான் மேல தவம் செய்யக்கூடிய அந்த தூய ஆத்மாக்களை ஆசீர்வதிப்பதற்காக, அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக சிவபெருமானை நேர்ல போற. ரொம்ப அழகான ஒரு லீலை. சிவபெருமான் நேர்ல போனாரு. இந்த பிரச்சேதருக்குலாம் ரொம்ப சந்தோஷம். மகாதேவரை தரிசனம் பண்ணி
அவருக்கு பாதங்களை நமஸ்காரம் செஞ்சு மகாதேவர் சொல்றாரு, நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எனக்கு பிரியமானவங்க. அதே மாதிரி அவரது பகவான் கிருஷ்ணர் எனக்கு பிரியமானவர். அதே மாதிரி அவரது பக்தர்களும் எனக்கு பிரியமானவங்க. என்னை வழிபடுவரை காட்டிலும் பகவானை வழிபடக்கூடிய பக்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. அதனால நான் உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த போறேன். எப்படி? நான் அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய நாம ரூப குணாதிசைகளை புகழ்ந்து பாராட்டி உங்களை உற்சாகப்படுத்த போறேன். அப்படிதான் இந்த ருத்ரகீதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாடல் மூலமா சிவபெருமான் ரொம்ப அழகான பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வியந்து புகழ்ந்து பாராட்டுற. அப்ப இது வந்து ஏறக்குறைய ஆஹ் முப்பத்தி 33ஆம் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் ஸ்கந்தம் 24ஆம் அத்தியாயம் 33ஆம் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. முதல்ல சிவபெருமன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகா பகவானுடைய 4 வியூகங்கள், பகவானுடைய 4 விரிவங்கம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய 4 விரிவங்கமான 4 வியூகமான வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, இவங்க 4 பேர்ட்டி பிரார்த்தனை செய்யறாரு. ஏன் இந்த 4 பேர்ட்டி பிரார்த்தனை செய்யறாரு? இந்த 4 பேர் யாரு? வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். ஏன் இந்த 4 பேர்ட்ட சிவபெருமான் பிரார்த்தனை செய்யறாரு? இந்த 4 பேர் யாரு? ஏன் ஒருத்தர் இவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யணும்? இவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் அதானே கேட்பாங்க. சுவாமி, நாங்க கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்ண எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன லாபம்? நாங்க எதை அடைவோம்? இதெல்லாம் கேட்பாங்களே. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாங்க பக்தி செஞ்சா என்ன பிரயோஜனம்? நாங்க கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ண என்ன பிரயோஜனம் கேட்பாங்க இல்லையா? சிவபெருமான் வந்து இந்த 4 பேருக்கு பிரார்த்தனை செய்யறார். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஏன் பிரார்த்தனை செய்யறாரு? இந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆசீர்வதிக்கிறவங்க. எதுக்கு ஆசீர்வாதம் தராங்க? ஆன்மீக முன்னேற்றம், கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் முன்னேற்றம் அடையணும்னா இந்த 4 பேரை வழிபடும். 4 பேர்த்தையும் பிரார்த்தனை செய்யணும். இவங்க 4 பேரும் எதோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சித்தா, மன, புத்தி, அகங்காரம். இந்த 4 விஷயம். சித்தா, மன, புத்தி, அகங்காரம். சித்தம் அப்படின்னா உணர்வு. சித்தா, சித்தம் அப்படின்னா உணர்வு. அப்புறம் மன அப்படின்னா மனது. அப்புறம் புத்தி, புத்தினா புத்தி, இன்டெலிஜென்ஸ். தென் ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம். இந்த 4 விஷயம். யார் ஒருத்தரு தனக்கு நல்ல சிந்தனை வேணும், நல்ல உணர்வு, கிருஷ்ண உணர்வு, நல்ல உணர்வு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க, என் மனது வந்து சஞ்சலமாக கூடாது, மனதுல இருந்து எல்லா குழப்பங்களும் நீங்கணும், என் மனது தெளிந்த நீரோடை போல இருக்கணும் அப்படிங்கிறவங்க, என் புத்தி நல்லபடியா செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இந்த 4 பேரை வழிபடும். பகவானுடைய 4 வியூகங்கள், பகவானுடைய 4 வியூகமான 4 எக்ஸ்பான்ஷன், பகவானுடைய விரிவங்கம். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. சரி, 33ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? ஸ்ரீ ருத்ர உவாச்ச இதம் தாத்ம வித்வர்ய விஸ்வஸ்தயேவ ஸ்வஸ்திரஸ்து மே பவதாராதசாராத்ரம் சர்வாஸ்மாத்மனே நமஹ. ஓ சிவபெருமான் கூறினார், முழுமுதற் கடவுளுக்கு கீழ்வரும் பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஓ முழுமுதற் கடவுளே, எல்லா புகழும் உங்களுக்கே உரித்தாகட்டும். தன்னநூல் பெற்ற எல்லோருக்கும் நீங்கள் மங்களமானவராக விளங்குவது போல எனக்கும் விளங்குகிறீர்கள். நீங்கள் அருளிய அறிவுரைகளின் தன்மையினாலேயே நீங்கள் வணங்கப்படக்கூடியவராவர். நீங்களே பரமாத்மா, அதலால் எனது வந்தனைகளை பரமாத்மாவை விளங்க உமக்கு அர்ப்பணிக்கிறேன். முதல்ல பரமாத்மாவுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா சிவா, சிவம் அப்படின்னா மங்களம். சிவா மீன் ஆல் ஆஸ்பீஷியஸ். சிவம் அப்படின்னா எல்லாவற்றிலும் மங்களமானவர். அவர் எப்படி மங்களமானவர்? அவர் எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் செய்து கொண்டிருப்பதனால அவர் மங்களமானவர். ஏன்னா கிருஷ்ணா வந்து மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர்.
பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதனால யார் ஒருத்தர் பகவானை தன் இதயத்துல தியானிக்கிறாங்களோ அவங்களும் மங்களமானவர். அதனால சிவபெருமான் எப்பவுமே மங்களமானவர். காரணம் அவரு பகவானை எப்பவும் தன் இதயத்துல தியானிச்சுட்டே இருக்கார். அதனால அவருக்கு முதல்ல இந்த பரமாத்மா எல்லோரு இதயத்திலும் இருக்கிற பரமாத்மாவுக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை செலுத்துறார். அடுத்தது நம பங்கஜநாபாய பூதசுஷ்மிந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தா ஸ்ரோசிசே. பாருங்க, இந்த ஸ்லோகத்துல வாசுதேவருக்கு தன் பிரார்த்தனை செலுத்து. ஏன் வாசுதேவருக்கு பிரார்த்தனை செலுத்துறாரு? ஓ என் அருமை பகவானே, நீங்கள் உமது நாபியிலிருந்து வந்த தாமரை மலரின் தன்மையினால் படைப்பிற்கே மூலாதாரமாக விளங்குகின்றீர். நீங்களே புலன்களையும் புலனோட்சி பொருட்களையும் கட்டுப்படுத்தும் உயர்ந்த ஆத்மாவாவீர். நீங்களே எங்கள் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கும் வாசுதேவராவீர். நீங்கள் மிக அமைதியுடையவரும் நீங்கள் சுயமாக பிரகாசிக்கும் ஜோதியுடையவருமாவீர். ஆதலினால் நீங்கள் ஆர்வையான மாற்றங்களுக்கு ஆளாவதில்லை. சோ வாசுதேவர் என்ன பண்றாரு? நம்முடைய சித்தா, நம்முடைய உணர்வை தூய்மைப்படுத்துறார். நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. இந்த உணர்வு அசுத்தம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா? கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம உயிர் வாழிகள். இல்லாட்டி நம்ம ஜடம். நமக்கு கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நம்ம ஜடம். நமக்கு உணர்வு இல்லைன்னா நம்ம ஜடம். பாருங்க, இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஜெகதானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் பிரபுன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த உடம்புல உயிர் போயிடுச்சு, அந்த பாடி எடுத்துட்டு வந்து ஆகிற வேலையை பாருங்க. அந்த பாடி எடுத்துட்டு வந்து ஆகிற வேலையை பாருங்க. அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு. அதனால இந்த உயிர் ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு ஆதாரமா இருக்கிறவர் கிருஷ்ணா. இந்த ஆன்மா வந்து பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். அப்போ இந்த ஆன்மாவுடைய அறிகுறி என்னது? கான்சியஸ்னஸ். ஆன்மாவுடைய அறிகுறி உணர்வு. அப்ப இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இப்ப அசுத்தம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருடைய உணர்வும் அசுத்தம் ஆயிடுச்சு. அது தூய்மை அடையும். அதனாலதான் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவருடைய தாமரை திருப்பாதங்களை நான் வணங்குகிறேன். சோ வாசுதேவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். வாசுதேவர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய உணர்வுகளுக்கு அதிபர். வாசுதேவன் எல்லாருடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்துபவர், எல்லாருடைய உணர்வுக்கும் அதிபர். அப்போ என்னுடைய உணர்வு தூய்மை அடைய வேண்டும், நான் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய வேண்டும், நான் கிருஷ்ண உணர்வுல பக்குவமாக வேண்டும், நான் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும்னா நான் வாசுதேவரிடத்துல பிரார்த்தனை செய்யறேன். அதனாலதான் முதல்ல இங்க வந்து வாசுதேவர் இடத்துல பிரார்த்தனை செய்யறாரு. இப்போ வாசுதேவன் எதோடு சம்பந்தப்பட்டிருக்காரு? கான்சியஸ்னஸோடு சம்பந்தம். எல்லா உயிர்வாளிகளுடைய உணர்வையும் கட்டுப்படுத்துபவர் வாசுதேவன். அதனால அந்த வாசுதேவன் என் உணர்வுகளை கட்டுப்படுத்தட்டும், என் உணர்வை புனிதப்படுத்தட்டும், என்னுடைய கான்சியஸ்னஸ் பியூரிஃபை பண்ணும். என்னுடைய கான்சியஸ்னஸ் யார் பியூரிஃபை பண்ணும்? வாசுதேவன். இந்த வாசுதேவன் தான் சர்வமிதி. இதுதான் பகவத்கீதையுடைய ஸ்லோகம். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பல பிறவி எடுக்கும். அதனாலதான் பாகவதம் தொடக்கமே ஓம் நமோ பகவதே வாசுதேவன். எல்லா குழப்பங்கள், கடவுளை பற்றிய, கடவுள் யார், இறைவன் யார், ஆண்டவர் யார், அவரை பற்றி நிலவக்கூடிய எல்லா விதமான குழப்பங்கள், கற்பனைகள், வரட்டு தத்துவங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. கடவுள் ஒரு ஒளி வடிவானவர், கடவுள் ஒரு ஜோதி வடிவானவர், அவர் வந்து பிரம்மம், அவர் பரமாத்மா, எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு அந்த வாசுதேவன் தாய முழுமுதற் கடவுள். ஓம் நமோ பகவதே வாசுதேவ். அதனால அந்த வாசுதேவனுடைய தாமரை திருப்பாத்தை வணங்குகிறேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரம். பிரம்மம், பரமாத்மா, எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரம். அதனால பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல அழகான ஸ்லோகம். வாசுதேவே பரா வேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரம் தவ வாசுதேவ பரோ யோகா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் கதி. அவர் தான் எல்லாம், வாசுதேவன் தான். அதனால
பாகவதத்துல முதல் ஸ்லோகம் வாசுதேவருக்கு நமஸ்காரம் பண்ணுது. இங்க ருத்ரகீதத்திலயும் வாசுதேவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. பகவான் சொல்றாரு, வாசுதேவனை புரிந்து கொள்றது அவ்வளவு எளிதல்ல. ஒரு ஞானி பற்பல பிரிவுகளை கடந்து விட வேண்டும். அந்த வாசுதேவர் யாரு? கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனே ஆதி புருஷன். சரி, அடுத்தது என்ன ஸ்லோகம் பண்றாரு? சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரந்தாய அந்தகாய ச நமோ விஸ்வ பிரபோதாய பிரத்யும்ஞாந்தராத்மனே. எனது அன்பான பகவானே, நீங்களே சூட்சும பொருட்களுக்கு மூல காரணமாக விளங்குகின்றீர்கள். எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தவும் பிரிக்கவும் செய்கின்ற நாயகரும் நீங்களே ஆவீர். தன்னிகரற்ற மூர்த்தியான சங்கர்ஷ்ணராகவும் ஞானங்களுக்கெல்லாம் நாயக மூர்த்தியாக விளங்கும் பிரத்யும்னரும் நீங்களே ஆவீர். ஆதலினால் எனது மரியாதைக்குரிய வந்தனைகளை உமது தாமரை பாதங்களை சமர்ப்பிக்கின்றேன். சரி, முதல்ல வாசுதேவருக்கு சமர்ப்பிச்சாரா? வாசுதேவர் எதை ஆளக்கூடிய மூர்த்தி? வாசுதேவர் உணர்வை ஆளும் மூர்த்தி. அதனால வாசுதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு, என்னுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வா இருக்கட்டும். அடுத்தது சங்கர்ஷ்ணர். சங்கர்ஷ்ணர் யாருன்னா அகங்காரத்தை ஆளும் தேவதை. அகங்காரத்தை ஆளும் தேவதை. நம்ம எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கா? நிறைய இருக்கு, கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. இந்த அகங்காரம் எது? நமக்கு இருக்கிற எது அகங்காரம்? பொய் அகங்காரம். நம்ம எல்லாருக்கும் என்ன பொய் அகங்காரம்? நான் இந்த உடல், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இன்னாருடைய பையன், நான் பிராமணன், அவன் சூத்திரன், நான் ஏழை, அவன் பணக்காரன், நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். இதெல்லாம் பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னது? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. நான், இந்த நான் என்ற 2 எழுத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. நான். சரி, நான் 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 நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இந்த உடலா அல்ல, நான் இந்த புத்தியா அல்ல, நான் இந்த மனமா அல்ல. அப்படின்னு யாரு? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா என்பதுதான் உண்மையான அகங்காரம். நம்ம எல்லோருடைய உண்மையான அகங்காரமும் ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நாம கிருஷ்ணருடைய சேவகர்கள். நான் கிருஷ்ணருடைய சேவகன். இதுதான் என்னோட உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்னது? நான் அனுபவிப்பாளு, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவேன், எல்லாம் நான் அனுபவிக்கிறது, இதெல்லாம் பொய் அகங்காரம். அப்போ சங்கர்ஷரை ஒருத்தர் வழிபட்டா, ஓ சங்கர்ஷன பகவானே, எனது பொய்யகங்காரத்தை போக்கி விடுங்கள். இந்த பொய்யகங்காரம் தான் நாம் இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில மேலும் மேலும் துன்பம் அனுபவிக்கிறதுக்கான காரணம். நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்? பொய்யகங்காரம். அதனால நம்ம பொய்யகங்காரத்திலிருந்து வெளியில வரோம். அப்படின்னா நம்ம சங்கர்ஷத்தை பிரார்த்தனை, ஓ சங்கர்ஷ்ணா, ஓ சங்கர்ஷ்ண பகவானே, என்னை எப்படியாவது இந்த பொய்யகங்காரத்திலிருந்து விடு வச்சிருங்க, எனக்கு பொய்யகங்காரமே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். அடுத்தது பிரத்யும்னர். பிரத்யும்னர் எதுக்கு? ஞானம். ஞானத்துக்கு மூர்த்தி, நாலேஜ். பிரத்யும்னா ஞானத்தை ஆளும் மூர்த்தி, ஞானம் கொடுக்கும் மூர்த்தி. அப்ப அடுத்து பிரத்யும்னட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு உன்னதமான ஞானம் கொடுங்க, உன்னதமான அறிவு கொடுங்க. எது உன்னதமான அறிவு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்வது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை அறிந்து கொள்வதுதான் உன்னதமான அறிவு. பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயம் உன்னதமான அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ். அந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ், தெய்வீகமான அறிவு, உன்னதமான அறிவை ஆளும் மூர்த்தி. அந்த உன்னதமான அறிவை தரக்கூடிய மூர்த்தி பிரத்யும்னர். அதனால இங்க பிரத்யும்னர்ட்ட பிரார்த்தனை. என் உணர்வு தூய்மை அடைய வேண்டும், வாசுதேவட்ட பிரார்த்தனை. என் அகங்காரம் போக வேண்டும், சங்கர்ஷ்ண பிரார்த்தனை. எனக்கு உன்னதமான அறிவு கிடைக்க வேண்டும், பிரத்யும்னர்ட்ட பிரார்த்தனை. அடுத்தது நமோ நமோ அனிருத்தாய ரிஷிகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபுதாத்மனே. ஓ என் அன்புக்குரிய பகவானே, எல்லாவற்றையும் இயக்கும் பரமமூர்த்தியாக விளங்கும் அனிருத்தரே, நீங்களே மனம் மற்றும் புலன்களின் நாயகராக விளங்குகின்றீர்கள். ஆகையினால் எனது வணக்கங்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களே உமது வாயிலிருந்து வரும் செந்தழலின் மூலம் இவ்வுலகை அழிக்கின்ற சக்தி மிக்கவராக இருப்பதால் அனந்தராகவும் சங்கர்ஷராகவும் அறியப்படுகின்றீர்கள். அடுத்தது அனிருத்தர். அனிருத்தர் எதுக்கு எதை கட்டுப்படுத்துபவர், எதை ஆள்பவர்? மனம்.
மனதின் ஆதாரம், மனதின் நாயகன். நம் மனதின் நாயகன் அனிருத்தர். சோ இந்த 4 பேர் வாசுதேவ, சங்கர்ஷ்ட, பிரத்யும்ன, அனிருத்தர் சதுர்வியூகம். பகவானுடைய 4 எக்ஸ்பான்ஷன் பிரார்த்தனை செய்யறார். சோ அனிருத்தர்ட்ட என்ன பிரார்த்தனை? என் மனதை நான் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பாருங்க, நம்ம மனசு நிக்கவே மாட்டேங்குது. குட்டி சாத்தா மாதிரி, குரங்கு மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு ஒரு இடத்துல நிலையாவே இருக்க. சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயு ரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா, என் மனதை கட்டுப்படுத்த முடியல, அது காற்றை விட வேகமா போகுது. வீசும் காற்றை கூட புடிச்சு கட்டிடலாம் போல இருக்கு, மனசை கட்ட முடியல. சோ மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அர்ஜுனனே முடியாதுட்டாரு. அர்ஜுனன் என்ன சொல்லிட்டாரு? என்னால மனதை கட்டுப்படுத்த முடியல, காற்றை விட வேகமா போகுது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் ஒத்துக்கிறாரு. ஆமா அர்ஜுனா, நீ சொல்றது சரிதான். அசம்சயம் மகாபாகம், சந்தேகமில்லை. ஓ பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, சந்தேகமில்லை. மனோ துர்நிகிரகம் சலம், மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிற. கிருஷ்ணர் எப்படி முடியுங்கிறாரு? அப்பியாசே அப்பியாசோ. அது கிருஷ்ணா பிரபு, மியூட்ல இருக்கீங்க பிரபு. சாரி பிரபு, நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு. நெட் ஆமா, முதல்ல இருந்து வாங்க. யா. சோ மனதை கட்டுப்படுத்த முடியலங்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணர் முடியுங்கிறார். முதல்ல கிருஷ்ணர் ஒத்துன்றார். ஆமா அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்த அவ்வளவு ஈஸி எல்லாம் இல்ல, அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அசம்சயம் மகாபாகம், சந்தேகம் இல்லை அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்த அவ்வளவு சாத்தியம் ஈஸி இல்ல, அவ்வளவு சுலபமானது இல்ல. ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிற. எப்படி முடியும்? அப்பியாசியோகேன, அப்பியாசியோகேன ததோ வைராக்கியன சக்கிரிக்கியதே. தொடர்ந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியம். தொடர்ந்து பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தும் தொடர்ந்து பயிற்சி. அது என்ன பயிற்சி? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும். இந்த தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால, பகவானுக்கு சேவனம் செய்யறதுனால, பக்தர்களுக்கு சேவனம் செய்யறது, பக்தர் சங்கத்துல பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, அப்புறம் அதிகாலை எழுந்திருச்சு மங்களாரத்தில கலந்துக்கிறது, இந்த மாதிரி பக்தியோக நெறிமுறைகளை, பக்தி தொண்டின் விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமாகவும், தொடர்ந்து விடையாது இடையறாது பயிற்சி செய்வதன் மூலமாகவும் பற்றின்மையாலும் சாத்தியமாகும். அது சாத்தியமாகும். அதனால நம்ம அனிருத்தட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ அனிருத்த பகவானே, நீங்க தான் மனதின் நாயகன், மனதை ஆள்பவர் நீங்க தான். ஆனா பாருங்க, என் மனம் என் கட்டுப்பாட்டுல இல்ல, நான் தான் மனதினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம எல்லாரும் மனதினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். மனது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நாம் எல்லாம் மனதோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். மனது சொல்றபடி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். மனது ஆடுறாராமா ஆடுறாராமா நம்ம குட்டிக்காரனை போட்டுக்கிட்டு இல்லையா? சில நேரம் தெருவுல இந்த வித்த காமிப்பாங்க, குரங்க வச்சுட்டே ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமா, அந்த குட்டிக்காரன் அடிக்கும், டெங்கு டிக்கு டெங்கு டிக்கு டெங்கு டிக்கு குட்டிக்காரன் அடிக்கும். அந்த மாதிரி மனது நம்மளை குட்டிக்காரனை போட வச்சுட்டு, குரங்கு மாதிரி நம்ம மனது என்ன பண்ணுது? நம்மளை குரங்கு மாதிரி குட்டிக்காரனை போட வச்சுட்டு. அதனால அனிருத்த பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இந்த மனதுக்கு 3 விதமான வேலை இருக்கு. எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது செயல்படுத்தணும்னு பார்க்கும், அப்புறம் அனுபவிக்கணும். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்போம், எதையாவது உணர முயற்சி பண்ணுவோம், எதையாவது அடைய முயற்சி பண்ணுவோம். இதேதான் வேலை. அப்போ அனிருத்த பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு மகாதேவர். சிவபெருமான் என்ன பிரார்த்தனை செய்யறாரு? அனிருத்தட்ட இந்த மனதை எப்படியாவது நான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்போ நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிவபெருமான் அழகான ஒரு பாடம், இந்த 4 ஸ்லோகத்துல அழகான பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த 4 விஷயம், இந்த 4 விஷயத்தை ஆளக்கூடிய 4 பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தால் நாம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைந்து விடலாம். சித்த, மன, அகங்கார, புத்தி. சித்த, மன, அகங்கார, புத்தி 4 சேர்ந்து அந்த காரணான்னு பேர். இந்த 4க்கும் அந்த காரணா. அந்த அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது, பார்க்க முடியாது. நம்மளால உணர்வுகளை பார்க்க முடியல, மனதை பார்க்க முடியல, அகங்காரத்தை பார்க்க முடியல,
புத்தியை பார்க்க முடியுது, இதனால சூட்சமா இருக்கு. அது அந்த காரணம் சூட்சம நிலையில இருக்கு. அப்ப இந்த சூட்சம நிலையில இருக்கிறதுனால இதனுடைய இது நம்ம பார்வைக்கு புலப்படாதனால நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம உணர்வுல அசுத்தமாயிருச்சு, நம்ம மனசு அசுத்தமாயிருச்சு, நமக்கு பொய்யகங்காரம் வந்துருச்சு, அப்புறம் புத்தியும் வீணா போச்சு. இப்ப இதெல்லாம் தூய்மை அடையணும். எல்லாமே தூய்மை அடையணும். நம்ம மனது தூய்மை அடையணும், புத்தி தூய்மை அடையணும், அகங்காரம் போகணும், உணர்வு தூய்மை அடையணும் அப்படின்னு இவங்க 4 பேர்ட்ட பிரார்த்தனை. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, 4 பேர்ட்ட. சரி சுவாமி, இந்த 4 பேர்ட்ட நான் எப்படி பிரார்த்தனை செய்யறது? அதுக்கான எனக்கு நேரம் இல்லையா? நான் ஒருத்தரையா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க, சுருக்கமா வழி. இந்த 4 பேரையும் காலையில எந்திரிச்சு இந்த 4 ஸ்லோகத்தையும் நான் மனப்பாடம் பண்ணி, இந்த ருத்ரகீதத்தில மனப்பாடம் பண்ணி, அதை உட்காந்து பிரேயர் பண்ணி, அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை சுவாமி. வேற ஏதாவது எளிமையான வழி இருந்தா சொல்லுங்க. இதுதான் பார்வதி தேவியும் கேட்டாங்க. பார்வதி தேவி ஒரு தடவை சிவபெருமான்ட்ட கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் சிவபெருமான் வந்து விஷ்ணு சகசர நாமத்துடைய மகிமைகளை சொல்றார். பகவானுடைய 1000 நாமம். விஸ்வம் விஷ்ணுவதத்காரோ பூத பவ்யபவத்ரு பூதகிருத் பூத வித்பாவோ பூதாத்மா பூதபாவனக பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி, அப்படியே போயிட்டே இருக்கு விஷ்ணுவுடைய 1000 நாமம். பார்வதி தாயார் உட்கார்ந்து இவ்வளவு அழகா பகவானுக்கு 1000 நாமங்கள் இருக்கு, இந்த 1000 நாமத்துடைய மகிமைகளையும் மகாதேவர் ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. அப்புறம் பார்வதி தேவி கேட்டாங்க, பிரபு இந்த 1000 நாமம் நம்ம குழந்தைகள் எல்லாம் சொல்லிடுவாங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்க குழந்தைகள் தான். இந்த ஜட உலகத்துக்கு இன்சார்ஜ், ஜட உலகத்துடைய அதிபர் யாருன்னா மகாதேவரும் சிவபெருமானும் பார்வதி தான். சிவபெருமானும் பார்வதி, மகாதேவரும் பார்வதி தான். அதனாலதான் இந்த உலகத்துக்கு தேவி தாமன் பேர். ஜட உலகம் மாயா சக்தி, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா. சோ இவங்க தான், மகாதேவரும் பார்வதியும் தான் இந்த ஜட உலகத்துக்கு இன்சார்ஜ் ஆகும். நம்ம எல்லாருமே அவங்க குழந்தைங்க. அதனால எப்பவுமே குழந்தைகள் மேல அம்மாவுக்கு ஒரு இறக்கம் இருக்கு இல்லையா? அம்மா கேக்குறா, ஜெகன்மாதா பார்வதி யார்கிட்ட? மகாதேவர்கிட்ட. பிரபு நீங்க என்னமோ சாதாரணமா சொல்லிட்டீங்க, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு எல்லாரும் சொல்லணும். இந்த 1000 நாமத்தை நம்ம குழந்தைகள்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா கலியுகத்துல நம்ம குழந்தைகள்லாம் சோம்பேறிக்க, ஞாபக சக்தி கிடையாது, மந்த புத்தி இருக்கு. இவங்கெல்லாம் உட்காந்து விஷ்ணுடைய 1000 நாமத்தை சொல்லுவாங்களா? ஏதாவது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்களா? சரி, ஏதாவது உபாயம் இருக்கா? கேனோ பாயேன லகுனா, இந்த விஷ்ணு சகசர நாமத்துடைய பலன் அடைவதற்கு, விஷ்ணு சகசர நாமத்தை, விஷ்ணுவுடைய 1000 நாமத்துடைய பலன் அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஷார்ட்கட் இருக்கா? ஏன்னா கலியுகத்துல எல்லாருக்கும் ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்கட் இருக்கா? உடனே மகாதேவர் சொல்றாரு, இருக்கு, ஒரு வழி இருக்கு. சரி, நம்ம குழந்தைகளால விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியலையா? சரி உட்காரட்டும், இங்க வாங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராமா என்ற 2 அக்ஷரம், ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால், ராமநாமத்தை சொன்னால், ராமா என்று ஒரு தடவை அவன் உச்சரிப்பானேயானால் விஷ்ணுவுடைய 1000 நாமம் சொன்ன பலன் அடைஞ்சிருவான். பார்வதி தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு, ராமான்னு சொன்னாலே போதும். போற வழியில ராமா ராமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டும். ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. விஷ்ணு சாசனம் ஏதாவது ஸ்லோகம் மறந்து போயிடுமா, தப்பா சொல்லிட்டுனா புஸ்தகத்தை கையில வச்சு எதுவுமே பஸ்ல உக்காந்துட்டு இருக்கு, பஸ்ல போகும்போது, ஸ்கூட்டர்ல போகும்போது, வீட்டுல தூங்கும் போது, சாப்பிடும் போது, எந்த நேரத்துல வேணா ஆமா. அதுல பாருங்க, சைத்தன்ய மகாபுரி இன்னும் கருணையோட ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்தேன். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல 4 ராமா வருது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப 4000 விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைச்சிடும். ஒரு தடவை ராமநாம சொன்னா இந்த 4 ராமா வருது ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல. அப்போ 4000 விஷ்ணு நாம சொன்ன பலன். இதுல சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபுரம் என்ன சொல்றாரு, ஒரு புராணத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்றாரு, கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொன்னா 3 ராமநாம சொன்ன பலன். அப்போ 3000 விஷ்ணு நாமம். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல 4 கிருஷ்ணா வருது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண. அப்போ நாம 12,000 பிளஸ் ஒரு 4000, 16,000. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
யாராவது ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா 16,000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன், 16 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன். அப்புறம் என்ன சொல்றது? நம்ம வந்து ஒரு நாளைக்கு 108 தடவை சொன்னா அப்புறம் அதே 108 தடவைய 16 தடவை தீட்சை வாங்கின பக்தர்கள் 16 முறை, குறைந்தபட்சம் 16 மாலை. அப்ப நீங்களே உங்களுடைய பலன்களை பெருகிக்கீங்க. அளவிட முடியாது, அன்லிமிட்டெட் இல்லையா? நம்ம வந்து மொபைல் போன் சிம் கார்டு வாங்கும்போது இந்த நம்பருக்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் டாக் டைம் இருக்குங்க. அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட் டாக் டைம். அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறதுனால we got unlimited benefit. எல்லையற்ற நன்மைகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பகவான் மேல தூய பக்தி தோண்டு. அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இந்த 4 பேருமே இருக்காங்க. நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தைவமே திருஷமிகா ஜனினானுராக. கிருஷ்ணா, உங்க நாமத்துல உங்க முழு சக்தியும் வச்சு எல்லா பகவானுடைய எல்லா நாமம், கேசவன், நாராயணன், மாதவ, கோவிந்தா, எல்லா நாமம், விஷ்ணு, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, பகவானுடைய எல்லா அவதாரங்கள் அனைத்து நாமத்துடைய சக்தி, பகவானுடைய முழு சக்தி, பகவானுடைய பூர்ண சக்தியும் இந்த நாமத்துல இருக்கு. நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவானுடைய நாமத்துல எல்லா சக்தி இருக்கு. இதை உச்சரிப்பதற்கு தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. இந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு இடம், நேரம், காலம் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. எப்ப வேணாலும், யாரு வேணாலும், எங்க வேணாலும் சொல்லலாம். அப்படி இந்த பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமத தொடர்ந்து உச்சரிப்பதனால நம் உணர்வு தூய்மை அடையும், சித்தா தூய்மை அடையுது, மனம் தூய்மை அடையுது, அகங்காரம், பொய் அகங்காரம் போய் உண்மையான அகங்காரம், நான் பகவானுடைய சேவகன், தன் புத்தி தூய்மை அடையுது. நாம் கிருஷ்ண உணர்வுல வெகு சுலபமா முன்னேற்றமாய். அந்த மாதிரி ஒரு அழகான வழிமுறையை வந்து பிரபுபார் நமக்கு கொடுத்திருக்காரு. பிரபுபாருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எவ்வளவுக்கு ரொம்ப கவனமா வச்சிருக்கிறோம். கவனமா அழகா ஜபத்தினம் தியானமா செய்வோமே ஆனால் நாம் அனைத்து பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால மகாதேவர் இடத்துல பிரார்த்தனை செய்யறோம். ரொம்ப அழகான பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனை அடிக்கடி படிக்கும் போது நமக்கு உற்சாகம் பிறக்கும். கிருஷ்ணவனோட முன்னேற்றவனையும் மகாதேவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.